ஆர்எஸ்எஸ் நபர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு குழு. அதனுடைய குரல் தான் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம திருச்சி வேலுச்சாமி, இவர்களை எல்லாம் குருமூர்த்தி தூக்கி பிடிக்கும் போதே இது தெளிவாக தெரியும். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களுக்கு காலையில் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். இது கூட்டணி தொடருமா, உங்களுடைய கருத்து என்ன, தலைமையின் மூட் என்ன என்று நான் கேட்டிருந்தேன். அவருக்கு என்ன ரோல் இதில்? சிதம்பரம் சார் சொன்ன விஷயம், இன்னைக்கு மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, இந்தியா கூட்டணிக்கு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்கணும்னு சொல்கிறார். எதை வச்சு சொல்கிறாருன்னா, எல்லாமே திமுக செய்யும், ஆனால் எங்களை மட்டும் சீட்டில் உட்கார வச்சுருங்கன்றது இல்லையா. விஜய் சொல்கிற மாதிரி தான், நான் எதுக்குமே வாய் தரக்க மாட்டேன், இன்னும் நேராக சிஎம் சீட்டில் வச்சு. ரெண்டு நல்ல காம்பினேஷன். அவங்க காங்கிரஸே 18% இருக்குங்கிறாங்க, விஜய்க்கு 42% இருக்குங்கிறாங்க. சார் சிரிக்காதீங்க சார், உண்மையிலே சொல்கிறாங்க சார், அவர் சொல்கிறாங்க சார். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் புன்னகை இதழின் ஆசிரியர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் குறித்து சமீபத்திய அரசியல் விவாதங்கள் சூடுபிடிக்குது. திடீரென்று பெயர்கள் அடிபடுறத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் மாநில தலைவராக யார் இருப்பாங்களோ அவங்க பேர் மட்டும்தான் அடிபடும். அதை தாண்டி பல பேர்கள் பெருசாக அடிபடுறது இல்லை. அங்கனைக்கு ஒரு குரூப்பாக ஏதாவது ஒரு ஃபைட் நடக்கும்போது அது தெரியும், அப்படி ஒரு டீம் இப்படி ஒரு டீம்னு. முன்னாடி இருந்த மாநில தலைவர்களுடைய பெயர் அடிபடும். இந்த முறை கூட்டணிக்கு உள்ள பேச வேண்டிய விஷயங்கள் பொதுவெளியில் பேசப்பட்டு அது சர்ச்சையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல, அதுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கட்சிக்குள்ளே இருந்தே எழ ஆரம்பிச்சு, இப்போ செல்வ பெருந்தகை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக பேசுகிறதுக்காகத்தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அவரை சந்திக்கிறதுக்காக கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றது கூட்டணிக்குள்ளையா காங்கிரஸுக்குள்ளையா? காங்கிரஸ் ஒரு பல வண்ண கட்சி, ஏன்னா அதில் ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கும். அண்மையில் உருவாகியிருக்கிற ஒரு குழு ஆர்எஸ்எஸ் குழு. சரியா, ஆர்எஸ்எஸ் நபர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு குழு. ஏன்னா அதனுடைய குரல் தான் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம திருச்சி வேலுச்சாமி, இவர்களை எல்லாம் குருமூர்த்தி தூக்கி பிடிக்கும் போதே இது தெளிவாக தெரியும். இது ஆர்எஸ்எஸ் அணி. குருமூர்த்தியோட எக்ஸ்பேஜில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக தரப்படும். பட் இந்த மாதிரி சக்திகளை உடனடியாக கண்டறிந்து களையக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தலைமை இல்லை என்பதுதான் அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த எங்களுடைய கட்சி தனித்து போட்டுக்கிட்டால் தான் வளர முடியும், எங்களுடைய கட்சியின் வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம், அதை நாங்கள் பேசாமல் எப்படி இருக்கிறது, அதை பேசினா எங்களை சங்கின்னு சொல்கிறது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் தெளிவான கொள்கைகளை அறிவிப்பது ஒன்று, ரெண்டாவது கிரவுண்ட் லெவல் ஒர்க். இது ரெண்டையுமே செய்யாமல் இப்போ மாணிக்கம் தாக்கூரோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தீவிர கருத்துக்களை வைக்கிறார்களா? ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அவருடைய கூட்டாளிகள். அதனால் அந்த வகையிலையும் அவங்களால முடியாது. இப்போ ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் இந்தியாவின் சாபக்கேடு, அது எதிர்த்து நிற்கணுங்கிறதுல தெளிவாக அறிவிக்கிறார். அந்த கருத்தை, அந்த கோட்பாட்டை தீவிரமாக எடுத்து களமாடுபவர்களாக இந்த சங்கிகள் இல்லை. அவங்க பிஜேபி எதிர்ப்பு பேசுகிறாங்கல்ல, அது ரேராக எப்போது ஒரு வாட்டி சொல்கிறது. பட் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதுக்கு தான் நான் ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குருமூர்த்தி என்பவர் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் களையப்பட வேண்டும் என்பதில் நம்பர் 1 சக்தி. அவர் பாராட்டுறார், அவர் தூக்கி பிடிக்கிறாருன்னா எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்றது நம்பர் 1. ரெண்டாவது, களப்பணிகள் எதுவுமே கிடையாது. என்ன இப்போ மதுரை தளபதி சொன்ன கருத்து உண்மையான கருத்து. அதாவது இன்றைக்கி ஃபீல்ட் லெவலில் ஒர்க் பண்ணால் அங்கே யாரும் இல்லை. காங்கிரஸில் தொகுதிக்கு 3000 பேர் கூட இல்லை அப்படிங்கிறதும், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போடுறதுக்கு இல்லை, அந்த நெட்வொர்க்கிங் இல்லை, எதுவுமே இல்லை. பல தொகுதிகளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெற்றி வித்தியாசமே 2000 3000 தானே. அந்த ஓட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸை பாய்க்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தானே காங்கிரஸுடைய டிமாண்டும். நிச்சயமாக, அதாவது இன்றைய சூழலில் சிறிய வாக்கு கொண்டவர்களும் அவசியம். அதனால தான் திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒருங்கிணைச்சி எடுத்துகிட்டு போகணும், ஒரு பலமான கூட்டணி வேணுங்கிறதுல எப்போவுமே தெளிவாக. எப்போவுமேன்னு சொன்னால் 2011 2016 தோல்விகள் தந்த படிப்பினை, வலி மிகுந்த படிப்பினை, அதை எல்லாரை விட அவர் கிராஸ் பண்ணிட்டார்.
முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் பல இடங்களில் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். எவ்வளவு அக்கறையோடு இவர் வந்து கூட்டணி ஒருங்கிணைத்து செல்கிறார் அப்படின்றத வியப்போடு சொல்லியிருக்கார். 2021 சரி 24 சரி என்னை விட்டு கொடுத்து கூட்டணி தலைவர்களை மதித்து அரவணைத்து செல்கிற இந்த பண்பு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப வீக்கஸ்ட் பர்சன் ராகுல் காந்தி. கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிகினராக இருக்காரா இல்லை விரும்பாதவராக இருக்காரா? ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூடு இருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி 2 கருத்துக்கள் முக்கியமாக அதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 வந்து நம்முடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களுக்கு காலையில் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதாவது காங்கிரஸிலும் சரி திமுகவிலும் சரி தீவிரமாக களமாடக்கூடிய எல்லாருமே என்ன விரும்புகிறாங்கன்னா இந்த கூட்டணி நீடிக்கணும். ஆனால் இதில் பெரும் குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தலைமை தலையிடாமல் இருக்குது, என்ன ஆகும், கூட்டணி உண்மையிலே உருவாகுமாங்கிற கேள்வி இருக்கிறதுனால நான் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அது 2 தலைமையுமே அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. முன்னணி கேடர்ஸுக்கும் பெரிய குழப்பங்கள் இருக்குது. இது என்னடா எலெக்ஷன் திமுக தரப்புலையும் ஆமாம் காங்கிரஸ் தரப்புலையும் ஆமாம் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்குது. ஸோ இதை வச்சு நான் அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் திரு சிதம்பரம் அவர்களுக்கு. இந்த கூட்டணி தொடருமா, உங்களுடைய கருத்து என்ன, தலைமையின் மூட் என்ன என்று நான் கேட்டிருந்தேன். எஸ் என்று ஒரு வார்த்தை போட்டிருந்தார். அதனால் 100% இந்த கூட்டணி தொடரும். இது போன்ற அல்லக்கை பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, தலைமை முடிவெடுக்கிறதா, அவர் தான் தலைமைன்ற இல்லை. அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை திரு கார்த்தி சிதம்பரம் நேற்று கொடுத்துருந்தார். ஒரு டிவி பேட்டியில், ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி பற்றி கேட்கும்போது, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய இயக்கங்க, இங்கே வந்து நிறைய அணிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பொறியாளர் அணின்னு கூட ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஏகப்பட்ட அணிகள் இருக்குது. அப்படி ஒரு அணியில் இருக்கிறவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் வந்து காங்கிரஸ் தலைவர் அல்ல. அவர் வந்து தலைமை அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊபி தமிழ்நாடு கம்பேரிசனை கூட அட்டகாசமாக விளக்கின்றார். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தமிழ்நாட்டுடைய கடன் விகிதத்தை விட ஊபியோட கடன் விகிதம் பாசிட்டிவாக இருக்குது, அதனால் ஊபி பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த கமெண்ட்டை அட்டகாசமாக விமர்சித்தார். ஆனால் மதுரை மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, எங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியாக எல்லாவற்றிலும் அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றது, தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுன்னு ஒரு 4-5 டிமாண்ட் போட்டு அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கும் கொடுத்து மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படையாகவே அதை பேசுகிறாருல்ல. அதான் காங்கிரஸோடைய ஒரு கல்ச்சர் அது. மற்ற கட்சிகளில் வந்து இந்த மாதிரி சின்ன அதிருப்திகள் இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இருந்தது காங்கிரஸ்லேயும் ஒரு காலத்தில். இந்திரா காந்தி பீரியடில் ஏன்னா மாநில தலைமைகளுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது, என்னை யாரும் ஒரு அளவுக்கு மீறி பேசுகிற முடியாங்கிற கண்காணிப்பு இருந்தது. ராகுல் பீரியடில் அது இல்லை. ஏன்னா என்னை அறிந்து ராகுல் காந்தி ஒரு அற்புதமான மனிதர். ஏன்னா இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் சமூக நீதியெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பெரியாருடைய கருத்துக்கள் இதெல்லாம் ஆதரித்து பேசக்கூடிய ஒரு துணிச்சலான மனிதர். தன்னை வருத்தி கொண்டு பல 1000 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய மனிதர். ஆனால் அதை தாண்டி இன்று இந்தியாவை பாசிச சக்திகளிடமிருந்து வென்றெடுக்க வேண்டும் என்றால் சாதுரியமும் வேண்டும். ஏன்னா நல்ல எண்ணம் மட்டுமே போதாது, சாதுரியம் சொன்னால் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து செல்வது, உரிய மரியாதை கொடுப்பது, தன்னுடைய கட்சிக்குள் ஊடுருவக்கூடிய சங்கிகளை உடனுக்குடன் களை எடுப்பது, இதெல்லாம் அவசியம். அது பரவாயில்ல, தூரமாக இருக்கிறாங்க, அதுக்கு மாநில தலைமை சொன்னால் தான் அது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு தூரம் என்பது ஒரு விஷயமே இல்லை. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இந்திரா காந்தி அம்மையார் அதே தூரத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் தன்னுடைய ஆட்களை வச்சுருப்பாங்க. உழவு சொல்கிறது இல்லை. ஆனால் பர்சனலாக கூட்டணி கட்சி தலைவராகவே பார்த்தா கூட தமிழ்நாட்டு முதலமைச்சரை பிரதர்னு தானே கூப்பிட்றாரு. பர்சனலாக ஒரு நல்ல நட்புறவை பேணுகிறார் அப்படிங்கிறது தானே அதோடைய பொருள். அந்த உணர்வு வேறு விஷயம், தலைமைத்துவம் வேறு விஷயம். அதனால தான் மணிசங்கர் யார் குழப்பறா அவர்? முக்கியமாக வேணுகோபால், கேசி வேணுகோபால் குழப்புறதில் ஒரு முக்கியமான நபர். அவருக்கு என்ன ரோல் இதில்? அவர் வந்து நீண்ட காலமாக சோனியா காந்தியுடனும் சரி ராகுல் காந்தியுடனும் சரி தொடர்ந்து ஒரு நெருக்கமான நட்பில் இருப்பவர், நட்பு வட்டத்தில் இருப்பவர், ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருக்கிறார். ஏன்னா அதனால் அவருக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒருவேளை கேரள தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருந்தால் தான் வந்து கேரள முதல்வர் ஆகணும், அதுக்கு ஒருவேளை விஜய்
ஆதரவு இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இப்படின்னு ஒரு மனக்கணக்கில் இருக்கிறார். இந்த ஊசலாட்டம் அவர் வந்து ராகுலிடம் சில தவறான கருத்துக்களை விதைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. என்ன மாதிரி? வெறுமனே கேசு வேணுகோபால் பேசுகிறது மட்டும் இல்லை, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களை சந்திக்க வைத்து தூபமிடுவதற்கு இல்லையா. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, இப்போ மதுரை மாவட்ட தலைவர் தளபதி அவர்கள் பேசிய விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து வீடியோவே போட்டு காட்டினதாக சொல்கிறாங்க. ராகுல் காந்தியிடம் போட்டு காட்டி போட்டு கொடுக்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலை செய்வதற்கு இவர்களுக்கு துணை போவது வேணுகோபால். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நெருக்கம் கிடைக்கல. அந்த கேப்பை அவர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா இதுதான் ஒரு அவ்வளோ க்ளோஸ்னஸோடு இருக்கிறாரா வேணுகோபால்? இருக்கிறார். நான் தான் சொல்லலையா, சோனியா காந்தி காலம் தொட்டு இருந்து வருகிறார். அதை ஜட்ஜ் பண்ணக்கூடியதில் ராகுலிடம் சில ஊசலாட்டம் இருக்குது. ஒருவேளை இது சரியாக இருக்குமோ அது சரியாக இருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறார். பட் அடிப்படையில் நீண்ட கால நோக்கில் பார்க்கும்போது திமுகவை விட்டுவிட்டால் காங்கிரஸுக்கு ஆணி வேறே அருந்தது போல. ஏன்னா அகில இந்திய அளவில் எல்லா போராட்டங்களிலும் கோட்பாட்டு ரீதியாக துணிச்சலாக கூட நிற்பவர்கள் திமுகவினர். அது ராகுல் காந்திக்கும் தெரியுது. ஆனால் இவர்கள் விளைவிக்கக்கூடிய சிறு குழப்பங்கள் அவர்களுடைய ராகுலுடைய மனதை குழப்பி கொண்டு இருக்கிறது. பட் அது நீண்ட காலம் நீடிக்காது. அநேகமாக ஒரு சில நாட்களில் நல்ல அறிவிப்புகள் வரலாம். நல்ல அறிவிப்பில் புதிதாக காங்கிரஸ் ஒன்று உதயமாகிறது, மாநிலம் தழுவிய காங்கிரஸ் அப்படின்ற செய்திகளையும் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த செய்தி கிடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழலை நோக்கி நகர்கிறதா இந்த? அது சாத்தியமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது மெயின் காங்கிரஸ் திமுக அணியோடு தான் வரப்போகுது. பட் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் அது வேணால் தனியாக போகலாம், அது விஜயோடு போகலாம். அது வெகு சில நபர்கள் தான். ஏன்னா நான் சொன்னேன், பிரவீன் சக்கரவர்த்தி அல்லது மாணிக்கம் தாக்கூர் அல்லது திருச்சி வேலுச்சாமி இவர்களெல்லாம் கிரவுண்ட் லெவலில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்களே இல்லை. இவர்கள் மாணிக்கம் தாக்கூர்லாம் ஜெயித்தது ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிஎம்கே கேடர்ஸ். அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால் மட்டும்தான் ஜெயித்தாங்க. பட் அவங்க இன்றைக்கி நன்றி கட்டு இதை உடைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸோட கரமாக இருக்கிறாங்க. அவரை தான் சொல்லிட்டார், இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னே சொல்லிட்டார். ஏன்னா நான் அவங்க ஜெயிக்க வச்சேன்னே சொல்கிறாங்க. அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆதரவு என்பது இனி தேர்தலில் போட்டியிட தேவையில்லை என்ற நிலைமை கூட கொண்டு போயிருக்கலாம். இதே போன்று பல மாநிலங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு போகிறதெல்லாம் அல்லது பிஜேபிக்கு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரே காரணம், இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு அழிவு சக்தியாக இருப்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ற ஒரு கொள்கை தெளிவு, கோட்பாட்டு தெளிவு, அதற்கு எதிரான போராட்ட குணம் இருப்பவங்க நிச்சயமாக அவங்க வந்து காங்கிரஸோடைய பலவீனத்தை அது புரிஞ்சுக்கிறேன் சார். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ஓகே, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இப்போ என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது, நம்ம தனியாக நிற்கணும். இப்போ உதாரணத்துக்கு எதிர்க்கட்சியாக கூட இல்லாத அளவுக்கு நெருக்கடி உருவாகுது திமுகவுக்கு. இன்றைய முதலமைச்சர் அன்றைய திமுகவில் தலைவராக இருக்கிறாரு. அவர் முடிவெடுக்கிறாரு, இந்த முறை தனிச்சு நிற்க போகிறோம், நம்மளுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நம்ம தயார்படுத்தணும், நம்மளுடைய பலத்தை ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் தனியாக ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு பகுதியிலையும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கட்சியை யாரோடையும் கூட்டணி இல்லாமல் தனிச்சு போட்டிட்டார். அதே இது காங்கிரஸ் செய்யும்போது மட்டும் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பார்க்குறது? அதாவது இது மாநில தேர்தல் என்பது தனி விஷயம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து அகில இந்திய அளவிலான தேர்தல் என்றால் ஆர்எஸ்எஸ், இது அப்படி இல்லை. நம்முடைய முதல்வரே தெளிவுபடுத்திருக்காரு, இது வந்து திமுக வேர்சஸ் என்டிஏ தான். திமுகவா ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான் அடிப்படையான விஷயம். இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்தானே ஆகணும். இந்த ஆர்எஸ்எஸ் பிரிவு, காங்கிரஸோட ஆர்எஸ்எஸ் பிரிவு 100% ஆர்எஸ்எஸ் நபர்களோடு இருக்குது. அது வேறு எதுவுமே தேவையில்லை. குருமூர்த்தியோட தளம். யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்ன்னு தெரிய விரும்பினால் அதை பார்த்தாலே போதும். அப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாடும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு இயக்கம் பிஜேபிக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடுது. அதோடு சேர்ந்து கூட்டணி கட்சிகளும் அதே ஸ்பிரிட்டோடு இருக்குது. இந்த ஸ்பிரிட்டை கெடுக்கணுங்கிறதான் இவங்க பண்ண வேலை. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி என்ன வேலை செஞ்சாங்களோ இல்லையோ, ஒரு சின்ன செட்பேக் உருவாக்கிட்டாங்க. அது இந்த கூட்டணி ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இது எப்போவோ வந்து அடித்து தூள் கிளப்பி வந்திருக்கணும். ஆனால் அதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி, ஏன்னா அதில் ஒரு பலவீனத்தை உருவாக்குற வேலையை பண்ணிட்டாங்க. அதனால் அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் தெளிவான விளக்கம் வரும்னு நான் நம்புகிறேன். அது வந்து நிச்சயமாக
அடுத்த ஸ்பிரிட் கொடுக்கும். ஏற்கனவே நம்முடைய முதல்வருடைய அறிவிப்பு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஏன்னா 5000 ரூபாயும் சரி, மாதத்துக்கு 2000ங்கிற அறிவிப்பும் சரி, மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது ஒரு நல்ல கிரவுண்ட் லெவலில் செட் பண்ணிடுச்சு. ஒரு கடுமையான திமுக தொண்டருடைய உழைப்பும் ஏற்கனவே தொடங்கி விட்டது. சிக்கலே எங்கே இருந்ததுன்னா கூட்டணி அறிவிப்பில் உள்ள டிலே தான். அது மெயினாக இந்த சங்கிகள், ஆர்எஸ்எஸ் சங்கிகள், காங்கிரஸில் உள்ள ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பண்ணிய குழப்பம்தான். அந்த குழப்பம் முடிவுக்கு வரும். இதனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணிக்கு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமை ஏற்கணும்னு சொல்கிறார். எதை வச்சு சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து அகில இந்திய அளவில் களமாடுவதற்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அதனை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அனுபவம் உள்ள பொறுப்பான தலைமை வேண்டும். இது 100% ஏற்க வேண்டிய கருத்து. அது ராகுலுக்கே எதிரான ஸ்டேட்மெண்ட் தானே? நிச்சயமாக ராகுலை அந்த கடமையில் தவறி விட்டாருங்கிறது தான். இவ்வளவு தோல்விகள், அது நம்ம 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறோம், அதை விட பெரிய தோல்விகள். எந்த தோல்வியிலேருந்து அவர் லெசன் எடுத்துக்கல. லெசன் எடுத்துக்கன்னா முதல்ல அவர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் இப்போ தனிச்சு போட்டிடுறாங்க. தான் ஒரே விஷயம். இந்திய தேர்தல் என்பது பெரும்பாலும் அரித்மெட்டிக் தான், கூட்டல் கணக்கு தான். இது ஒத்த சிந்தனையுள்ள எல்லாரையும் ஒருங்கிணைத்து மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த புரிதல் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெளிவாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 11, 16 தோல்விகளுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக இருக்கார். விட்டு கொடுக்கக்கூடாது, அரவணைச்சு செல்லணும், கோட்பாட்டு ரீதியில் ஒன்றுபடுகிறவர்களை எல்லாம் தோள் கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு புரிதல் இருக்குது. ராகுல் இன்றைக்கும் அதில் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கார். பீகார் தேர்தலுக்கு மிக முக்கியமான காரணம், கடைசி நிமிடம் வரை சீட் ஷேரிங்கில் ஒத்து வராது. அப்போ வர குழப்பங்கள் உருவாக்கிட்டே இருந்தது தான் அந்த ஸ்பிரிட்டை கெடுத்து விட்டது. தமிழ்நாட்டிலும் அப்படி செய்கிறதுக்கு இந்த காங்கிரஸில் உள்ள ஆர்எஸ்எஸ் சங்கிகள் முயற்சி பண்ணுறாங்க. பட் அது உடச்சி சரி செய்யப்படும். ஏனென்றால் 2 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்று, சிதம்பரம் சார் சொன்ன விஷயம், எஸ் கூட்டணி தொடரும்னு சொல்லி சொன்னது ஒரு செய்தி. மற்றொன்று, மணிசங்கர் ஐயரோட அறிவிப்பு. ஏன்னா இது வெறும் இந்த தேர்தலோடு முடியக்கூடாது. ஒரு தொலைநோக்கில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய வலுவான கூட்டணி அகில இந்திய அளவில் நடத்தப்பட வேண்டுமென்றால் அது முதல்வர் மு க ஸ்டாலினால் தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட். இதை மற்ற மாநில தலைவர்கள், மம்தா பானர்ஜி அல்லது எல்லா மாநில தலைவர்களும் புரிந்து கொண்டால் சரியானது நடக்கும். இன்னும் மணிசங்கரே அதோட நேரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும், ராகுல் பிரதமராக வேண்டும் அப்படி தான் சொல்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான அனுபவம் உள்ள ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஹைப்போதட்டிக்கலான ஒரு கேள்வி தான், காங்கிரஸ் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்க விரும்பலை அப்படின்றத கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக பேச வைக்கிறாங்க. சில நிர்வாகிகள் நாங்கள் விஜய்கிட்ட போகிறோம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தீர்மானங்களும் அப்படித்தான் நிறைவேற்றவும் படுகிறது. இன்கேஸ் ஒரு வாய்ப்புக்காக கேட்குறேன், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் திமுகவினுடைய வெற்றியை 2026 பாதிக்குமா? ஒரு சவால் தான். பட் அந்த சவாலை முறியடித்து ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்போ திமுக தொண்டர்கள் கேட்குறதெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத அறிவிக்குங்க. நாங்கள் வி ஆர் ரெடி. கேண்டிடேட் பார்க்கணும், நாங்கள் அவ்வளோ ஆளை செலக்ட் பண்ணணும், டக்குன்னு வேலையை பார்க்கணும். நீங்கள் எப்போ இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுப்பீங்கன்னு அமைதியாக இருக்கும். உண்மையிலே கேட்குறது அதான். ஏன்னா அந்தளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு வெறியோடு இருக்கிறாங்க. ஏன்னா இது கோட்பாட்டு ரீதியில் தயாரான ஒரு கூட்டம். இந்த திமுக தொண்டர்கள் என்பவர்கள் உண்மையிலே இந்த பாசிச சக்திகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இன்னொன்று நான் என்ன விரும்புகிறேன்னா, நம்முடைய முதல்வருடைய முக்கியமான இலக்கு இருக்கு இல்லையா, $1 ட்ரில்லியன் கனவுன்னு நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இது ஒரு யுனிக். இதை படித்தவர்கள் உணர வேண்டும். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணுன்னா ஒரு டார்கெட் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒரு இயக்கமும் வச்சுருக்கணும். ஒரு மாநிலமே வச்சுருக்குங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த இலக்கை நோக்கிய பயணம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நல்ல அமைச்சர்கள் டீம், அருமையான அதிகாரிகள் டீம், இதெல்லாம் சேர்ந்தது தான் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம். ஒன்றிய அரசு எல்லாத்துலேயும் நிதி கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து வருகிறது. பள்ளிக்கல்விக்கு மட்டும் 3500 கோடிக்கு மேலே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்னும் எதில் கேட்டாலும் நோ 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 அப்படிங்கிறது தான். ₹1 கொடுத்தா 29 காசு தான். இதில் மாற்றமே செய்ய மாட்டோம். யூபிக்கு ₹3 கொடுப்போம், பீகாருக்கு ₹7 கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு வெறும் 29 காசு. இதில் இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தும் இன்றைக்கி பல துறைகளில் நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு. இது மிகப்பெரிய சாதனை. பல முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த ஸ்பிரிட் தொடர்ந்தால் தமிழ்நாடு உலக நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய இடத்துக்கு போகும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா உலகத்தில் மொத்தம் 194 நாடுகள் இருக்குது, 194 கண்ட்ரிஸ். அதில் 175 நாடுகள்
அவற்றினுடைய பொருளாதாரம் லெஸ் தென் $1 trillion. ஸோ 175 நாடுகளுக்கு இணையான ஒரு பொருளாதார இலக்கை நம்முடைய முதல்வர் வச்சிருக்கிறார். ஒரு மாநிலம் வைக்குது, ஒரு மாநிலம், 28 மாநிலங்களும் ஒரு மாநிலம் இந்த டார்கெட் வைக்குது. இது நிறைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை டார்கெட் பண்ணி போயிட்டுருக்குறோம். இதே ஸ்பிரிட் தொடரும்னு சொன்னால் கட்டாயம் ஒன்றியத்துடைய அநியாயங்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். பாசிச சக்திகளுக்கு எதிரான ஒரு பெரிய இயக்கம் மொமெண்டத்தோடு இறங்கணும். இன்னொரு ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி, காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதை தாண்டி திமுகவில் இல்லாமல் போயிட்டு தாவேகாவோடு போனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. எல்லாரை விட காங்கிரஸ் தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று, அகில இந்திய அளவில் திமுக என்ற ஒரு மிகப்பெரிய சக்தியுடைய சப்போர்ட்டை இழக்கும். 40 எம்பியை விடணும் நீங்கள் முதல்ல, அதுதான் கணக்கு. ஆமாம் ஆமாம், ஏன்னா அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே சீட்டு பிரச்சனை இல்லை, அங்கே எம்பியை விடுறீங்க. அது மட்டும் இல்லை, விஜய் என்ற மனிதர் இதுவரை நிரூபிக்கப்படாத ஒரு சக்தி. நிச்சயமாக ஒரு சக்தி தான். பட் எவ்வளவு அதிகமாக நீங்கள் கொடுத்தாலும் ஒரு 15% மேலே கொடுக்க முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு 3%, 18% வச்சு அவங்க என்ன ஜெயிச்சிட முடியும்? அவங்க காங்கிரஸே 18% இருக்குங்கிறாங்க, விஜய்க்கு 42% இருக்குன்றாங்க. சார் சிரிக்காதீங்க சார், உண்மையிலே சொல்கிறாங்க சார். என்ன வேணாலும் மார்க் போட்டுக்கலாம். யதார்த்தம் கள நிலைமை என்பது இதுதான். அவங்க 18, இவங்க 42ன்னா பெரிய நம்பராக இருக்குது சார். ஓட்டு மொத்தமே உங்களுக்கு தான். ஒரு மேஜிக் நடந்து இந்த 15% 20% கூட விஜய்க்கு ஆகட்டும். 20ம் இன்னொரு 3 என்ன ஆயிரப்போகுது? 3க்கு மேலே இக்காரணம் கொண்டு காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை சார். காங்கிரஸ் 18 சார், அவர் சொல்கிறாங்க சார். 100% கொடுத்துக்கலாம். ஏன்னா கள யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. முதல்ல போட்டியிடுறதுக்கு ஆள் வேணும், களத்தில் இறங்கி வேலை செய்கிற ஆள் வேணும். எல்லாமே திமுக செய்யணும், ஆனால் எங்களை மட்டும் சீட்டில் உட்கார வச்சுருங்கன்றதுக்கு இல்லையா? இவர் சொல்கிற மாதிரி தான், விஜய் சொல்கிற மாதிரி தான், நான் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன், இன்னும் நேராக சிஎம் சீட்டில் வச்சு 2 நல்ல காம்பினேஷன். வேலை செய்ய மாட்டோம், ரிஸ்க் எடுக்க மாட்டோம், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டோம், ஆனால் குழப்பம் விளைவிப்போம், மக்களுக்கு எதிரான விஷயங்களில் வாய்மூடி இருப்போம், ஆனால் எங்களுக்கு பெரிய பதவிகள் வேணும். இது தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் நல்ல பொருந்தும் கூட்டணியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகாவுக்கும் காங்கிரஸ் 2 பேரும் இயல்பாகவே அப்படி இருக்கிறாங்க. நேச்சுரல் அலைன்ஸ் தான். அதாவது விஜய் மறைமுக கூட்டணி தான் பிஜேபியோட. ஏன்னா பிஜேபியோ எந்த அநியாயம் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டார். எல்லாம் திமுக தான் காரணம்ன்றார். அவருடைய படம் வெளியிடப்படாட்டி கூட சென்சார் தான் காரணம். அவ்வளோ தூரம் இல்லை. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, திமுக கிட்ட கைக்கூலியாக மாறிட்டார் நயினார்னு. அந்த அளவுக்கு அடிமை புத்தி தான். பயம் 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 பயம், எதை கண்டாலும் பயம், பிஜேபி கண்டால் பயம், ஆர்எஸ்எஸ் கண்டால் பயம். இதுதான் விஜயோட நிலைமை. அதே தான் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சங்கிகளோடைய விஷயமும். இவங்க அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்தால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் தான். ஃபன் பார்ட்டாக இருக்குமே தவிர பொலிட்டிக்கல் இம்பேக்ட் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்காது. 100% வாய்ப்பு இல்லை. ஓகே, திமுக அணி இன்றைக்கு எங்கேயோ முன்னாடி நிற்கிது. ஆனால் காங்கிரஸ் போய் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மதசார்பற்ற முகம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அந்த ஓட் பேங்க்கு, திமுகவுடைய ஓட் பேங்க்கு, அதை பிரித்து விஜய் எடுத்துகிட்டு வந்துடுறதுக்கு, அந்த கூட்டணி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியை வெல்ல வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வாய்ப்பு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதச்சார்பற்ற முகம் என்பது திமுக அணியிடம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா திமுக தலைவரும் சரி, இல்லை திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், இவர்களை விட யார் மதச்சார்பற்ற கொள்கைகளில் ஊன்றி நிற்பார்கள்? அதெல்லாம் இதெல்லாம் ஒரு நீண்டகால அடிப்படையில் உருவான கூட்டணி. ராகுல் அதனுடைய ஒரு முகமாக, மதச்சார்பற்ற கூட்டணியின் முகமாக இருந்தார். ஆனால் அவருடைய பலவீனம், தன்னுடைய சொந்த கட்சியில் ஊடுருவியுள்ள ஆர்எஸ்எஸ் சங்கிகளை அடையாளம் காண முடியாமல் இன்று வரை திணறி கொண்டிருக்கிறார். கூடவே ஒரு வேணுகோபால் என்ற ஒரு தவறான மனிதரை வைத்துக்கொண்டு அடியாள்னு குறிப்பிடுறாரு மணிசங்கர். அந்த வார்த்தை பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலை ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு சப்போர்ட்டாக ராகுலுடைய மனதில் குழப்பங்களை விளைவிக்கிறவராக இருக்கிறார். அது உண்மையிலே காங்கிரஸுக்கு நல்லதல்ல. எவ்வளோ சீக்கிரம் இது போன்ற சங்கிகளை தூக்கி போட்டு காங்கிரஸ் வளருதோ அந்த அளவுக்கு தான் அது ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ண முடியும். ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்திருக்கிறீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி மில்டன்.